ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்கிற ஃபீச்சர்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக அந்த வீடியோவில் இன் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு, க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னா, இட் ப்ரொவைட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் த்ரூ தி இன்டர்நெட். இந்த ஒன் லைன் நீங்கள் சொன்னாலே போதும், இன்டர்வியூவில் உங்களை க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, இட் ப்ரொவைட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் த்ரூ தி இன்டர்நெட். அவ்வளோதாங்க. கம்ப்யூட்டிங் சர்வீசஸ்னால் ஒன்றும் இல்லை. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் இருக்கும், நமக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும், எவ்வளோ ப்ராசஸர் வேணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கும். அந்த ரெக்யர்மெண்ட் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். சிமிலர் வே நம்ம வந்து ஒரு ஹார்ட்வேராக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஒரு லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கலாக இருக்கும், கரெக்டுங்களா? நம்ம ஃபிசிக்கலாக நம்ம எங்கே போனாலும் அந்த லேப்டாப்பை கொண்டு போகிற மாதிரி இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஓவர் த டைமில் உங்களுக்கு வந்து நீங்கள் டுடே நீங்கள் ஒரு பேசிக் வெர்ஷன் வாங்குவீங்க, டுமாரோ உங்களுடைய ஒர்க் லோடு அதிகமாகும் போல நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய லேப்டாப்பை அப்கிரேட் பண்ண முடியாது. அப்கிரேட் பண்ணாலும் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அது ஈக்குவலாக இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் ஒரு பெட்டரான ஒரு லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுடில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா டவுன் பண்ணிக்கலாம், சிம்பிள். இப்போ இந்த சர்வீசஸ் தான் என்ன பண்ணுவாங்க, இன்டர்நெட் மூலயமாவே நம்ம பண்ணிக்க முடியும். ஒரு லேப்டாப்பை ஃபிசிக்கலாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், விர்ச்சுவல் மிஷின் ஒரு கான்செப்ட் இருக்குது. அஜூரில் வந்து விர்ச்சுவல் மிஷின் ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம அதில் வந்து விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் சர்வீசஸ். இந்த கம்ப்யூட்டிங் சர்வீசஸில் என்னென்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்வர் கிடைக்குங்க, ஒரு சர்வர் கிடைக்கும். ப்ளஸ் என்ன கொடுப்பாங்க, அந்த க்ளவுட் ப்ரொவைடர்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். சர்வர் கொடுப்பாங்க, தென் உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கிடைக்கும், தென் நமக்கு என்ன வேணும், நெட்வொர்க் வேணும். ஆஃப்டர் நமக்கு என்ன வேணும், சாஃப்ட்வேர்ஸ் வேணும். சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரேஜ் கிடச்சிருச்சு, உங்களுக்கு சர்வர் கிடச்சிருச்சு, உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டியும் இருக்குது. தென் சாஃப்ட்வேர் நீங்கள் ஒரு விண்டோஸ் ஓஎஸோ லினக்ஸோ மேக்கோ என்னமோ ஒரு ஓஎஸ் நீங்கள் அதில் யூஸ் பண்ணுவீங்க. இன்சைடு ஓஎஸில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சர்வீசஸ் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். லைக் நீங்கள் ஒரு டேட்டா இன்ஜினியராக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டேட்டா ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணலாம், அந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் டேட்டா பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் ஒரு ஸ்டோரேஜ், அதாவது ஏடிஎல்எஸ் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம். சிமிலர் வே வெப் டெவலப்பருக்கு ரிலேட்டடான சர்வீசஸ் இருக்குது, ப்ளஸ் ஏஎம்எல் டெவலப்பருக்கு ரிலேட்டடான சர்வீசஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆல் தி சர்வீசஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நமக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டிங் சர்வீசஸ்னா ஒரு சர்வர், ஒரு ஸ்டோரேஜ், நெட்வொர்க் அண்ட் சாஃப்ட்வேர், இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் சிம்பிள் டேர்மில் என்ன சொல்கிறாங்க, கம்ப்யூட்டிங் சர்வீசஸ். புரியுதுங்களா? இப்போ உங்களை யாராச்சும் கொஸ்டின் கேட்குறாங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னா, இட் ப்ரொவைட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் த்ரூ தி இன்டர்நெட். நம்ம கம்ப்யூட்டிங் சர்வீசஸை இன்டர்நெட் மூலயமாவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபிசிக்கலாகவும் எந்த ஒரு டிவைஸும் நமக்கு தேவையில்லை. அந்த ஃபிசிக்கல் ஃபார்மை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கம்ப்யூட்டிங், இந்த க்ளவுட் கான்செப்டே கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த க்ளவுடில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜூர் அண்ட் ஏடபிள்யூஎஸ் அண்ட் ஜிசிபி. இவங்க 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் மேஜராக வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அஜூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஜூரில் அவங்களுக்கு வந்து விஎம் இருக்கும். சிமிலர் வே ஒவ்வொரு சர்வீசஸ்லையும் அவங்களுக்கு ஏற்ற விர்ச்சுவல் மிஷினை அவங்க வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் நம்ம யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் பர்மிஷனோ இல்லை ரெக்வஸ்ட்டோ எதுக்குமே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து அந்த சர்வீசஸை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸுமே இருக்காது. நீங்கள் வந்து ஒரு 1 இயர் யூஸ் பண்ணணும், 1 மந்த் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ஒரு டிமாண்டுமே இருக்காது. நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்கேலபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. இந்த ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு நம்ம ஒரு கான்செப்ட் பேசியிருந்தோம்ல. இன்றைக்கி பிகினராக இருக்கீங்க, ஒரு பேசிக் லேப்டாப் வாங்குவீங்க. டுமாரோ உங்களுக்கு வந்து தேவைப்படுது, ஒரு உங்களுடைய ஒர்க் லோடு அதிகமாகுது. அப்போ உங்களுக்கு வந்து
ஒரு பிக்கர் கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு ஒரு லேப்டாப் வேணும், இல்லை ஒரு CPU ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்லோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க காசு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்தது உங்களுக்கு வேஸ்ட்டு தான், அப்படின்னா அதை யூஸ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அப்படின்னா நியூவாக ஒன்று வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெசரி உங்களுடைய காஸ்ட்டை வந்து உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னெசரியாக இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இந்த மாதிரி அன்னெசரியாக யூஸ் பண்ணுறதை ரிடியூஸ் பண்ணி இந்த ஸ்கேலபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு ஒர்க்லோடு அதிகமாகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கம்ப்யூட்டிங் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், அதாவது அப் பண்ணிக்க முடியும். இல்லை ஒர்க்லோடு வந்து இப்போ இன்னைக்கு எந்த ஒர்க்லோடுமே இல்லை அப்படின்னா டவுன் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து உங்களுடைய கம்ப்யூட்டிங் அந்த பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா ஒர்க்லோடை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஃபிசிக்கலாக வாங்கும் போது நம்ம தான் வந்து மேனுவலாக வாங்கணும். ஸோ நம்ம வந்து அதுக்கான பேமெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். அதை வந்து இந்த க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. தென் pay-as-you go மாடல். pay-as-you go மாடல்னா ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லை, நம்ம யூஸ் பண்ணலாம், நமக்கு வேண்டாம்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரைஸும் எப்படி வரும்னா நீங்கள் வந்து ஒரு 1 hour யூஸ் பண்ணீங்கன்னா அந்த 1 hourக்கு தான் உங்களுக்கு பில் ஆட் ஆகும். இப்போ இருக்கிற ஆல் த ப்ரொவைடர்ஸுமே நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. கிளியரா? சப்போஸ் நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கீங்க, ஒரு வீடியோ தான் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு ஒரு என்டையர் லேப்டாப்பாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க முடியும், என்டையர் செட்டப்பாக ரெடி பண்ண முடியும். ஜஸ்ட் 1 hour யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் இட், அந்த சர்வீசஸை டெலீட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகுதோ அதை மட்டும் நம்ம பே பண்ணிட்டு போகலாம். இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh 3 lakh இருக்குது, உங்களுடைய அது ரெக்யர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1 month 2 months தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது தேவையில்லை. நம்ம இன்ஸ்டன்ட் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளவுட் ப்ரொவைடர்ஸில் ஒரு VM ரெடி பண்ணி நம்ம அதில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 முடிஞ்சிடும் உங்களுக்கு ஒர்க்கு. ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிட். தென் அக்சசபிலிட்டி. ஸோ அக்சசபிலிட்டினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம எங்கேருந்து எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு வந்து லேப்டாப்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கேரி பண்ணிட்டு போகணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டுடியோ செட்டப்லாம் வச்சுருக்கீங்க, ஒரு எடிட்டராக இருக்கீங்க, ஒரு ஸ்டுடியோ செட்டப் வச்சுருப்பீங்க. இப்போ அந்த லேப்டாப்லாம் உங்களால் கேரி பண்ணிட்டு போக முடியாது, அது லேப்டாப்பாக இருக்காது, கண்டிப்பாக அது ஒரு பிசியை தான் பில்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேரி பண்ணிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. கிளியரா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், க்ளவுடில் நம்மளுடைய சர்வீசஸ் இருந்தால் நம்ம எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் லாகின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இந்த மெயின்டெனன்ஸ் ஃப்ரீனா என்னன்னு சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து ஒரு 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 சர்வரை பில்டு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்வருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து ரெக்யர்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு ரூம் அலோகேட் பண்ணணும், நிறைய சர்வரை வாங்கணும், சர்வரை வாங்கி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். தென் அதில் வந்து நீங்கள் வந்து ஏசி வந்து நீங்கள் செட் பண்ணணும், ஏசி செட் பண்ணணும். தென் நீங்கள் ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணி ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரை வந்து ஹையர் பண்ணி அந்த நெட்வொர்க் இன்ஜினியர் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரியாது அந்த மாதிரி எப்படி வந்து அதை வந்து சர்வரை கான்ஃபிகர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம நார்மல் பீப்புள்ஸ் தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு எம்ப்ளாயை தான் ஹையர் பண்ணணும், ஒரு ஃப்ரீலான்ஸாவோ இல்லை ஒரு பர்மனெண்ட்டாவோ ஹையர் பண்ணி அவர் தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது, ஏசி பில் இருக்குது. அண்டு இந்த சர்வரை நம்ம காசு கொடுத்து தான் வாங்கினா சர்வர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்ம அதை ஒன் டைம் நம்ம வாங்குறோன்னா கூட அது வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆல் த பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட் ப்ரொவைடர் எடுத்துப்பாங்க. அஜூரோ, AWS, GCP இந்த க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு நமக்கு எப்போ வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த சர்வீசஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். இது தாங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங். இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா ரொம்பவே சிம்பிள். நம்ம ஃபிசிக்கலாக ஒரு லேப்டாப்பை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு எப்போ தேவையோ அதை வந்து இன்டர்நெட் மூலயமா நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணமோ அதுக்கான அந்த பேமெண்ட் பண்ணால் மட்டும் போதும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட். கிளியரா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு விஜாக்விக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பிரதருக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ.